என்னடா அம்மா உன்னை போட்டு ஏறக்கு முண்டையா நானு பாப்பான்னு சொன்ன செட்டா குறைஞ்ச பேர் என்ன ரோஸ் கலர் சட்டை சொல்லுனேன் வாய திறக்க சொல்லுனேன் நீ வீட்டுல ஒழுதுட்டு போக மூஞ்சிக்கு முகர கட்டை பாரு பேர பாரு எத்து வாண்டுகிட்டு இழுச்சவ தாயடி என்னை மாதிரி ஒரு பெண்மணி இந்த பூமியில காலை எடுத்து வச்சிருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் நீங்க செஞ்ச புண்ணியம் தான். 15 வருஷத்துக்கு விளையாது. அங்கிட்டு வாஸ்து சரியில்லையா இந்த வாசல்ல அங்க உட்காந்துட்டு எதுவும் தெரியுதா மாமா? ஒன்னும் தெரியாது. நீ இப்படி பாத்துக்கிட்டே சாக வேண்டியதுதான். ஒரு டான்சரை சொல்ற அட்மாருக்கு லூசு முண்டேங்கிற நல்ல முண்டேன்னு அப்ப ரெண்டு பேரும் ஒரு பொம்பளைய புகழ்ந்து பேசும்போது நான் ஆம்பளை பத்தி பேசுறேன் குறைஞ்சு போயிருமா? லூசு முண்டேன்னு உண்மையை தான் சொன்னேன். எனக்கு லூசுன்னு உங்க ரெண்டு பேருக்கு எப்படி தெரியும்? எழுவட்ட தெரியும். பேச்சில் பெருச்சாரி சகலகலா உள்ளவன் இந்த ராதா செல்வி கிட்ட சோழம்புண்ணி தொங்குராஜ் பேச்சு ஜெயிப்பாரு அப்படிங்கிற அப்பு பூரா கை தூக்குங்க பாப்போம். நம்படுதான் நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை வச்சிருக்க அப்ப பூரா கை தூக்குங்க பாப்போம். அக்கா மக்கா ஓட்டு பூரா எனக்கு தான். எதுக்கு இந்த ஓட்டு பூரா? எல்லாம் என் பானை சின்னத்தை பாக்குறேன். பானை சின்னத்தை பாக்குறதுக்கு அப்படித்தானே? இந்த கூட்டம் பூரா பப்பு டான்ஸ் முடிஞ்சோன்னு எந்திர போயிடக்கூடாது. வள்ளியும் முருகனும் மாலை மாத்திர வரை முழுமையா இருந்து நாடகத்தை பார்க்கணும். அப்பதான் கல்யாணம் ஆகாத கன்னியத்தார்கள் கூட கல்யாணம் ஆகும். இல்லைன்னா சுண்ணத்து பண்ணி விட வேண்டியதான். அது இருந்து ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதனால எலி யானை இழத்துச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அதிகமா அந்த பழமொழிய நீ இந்த ஜென்மத்துல ஏற முடியாது. உனக்கு தான் சமூகராஜா செய்வன வச்சிருக்காப்ல.
குடிக்கிட்டு அதெல்லாம் குடிக்க கூடாது, ரொம்ப தவறானது. ஏதோ நாடகத்துக்காண்டி ஜாலியா பேசுறோம் வைக்கிறோம், அதெல்லாம் செய்யக்கூடாது. உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்குதுன்னா அது பெரிய விஷயம். இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமே நம்மளுடைய குழந்தைகள், மனைவி தான். அவங்கள காப்பாற்றணும். என்னப்போ உங்களதான் கேக்குதான் நான் சொல்றது, பீடி குடிக்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா கஞ்சா அடி, சித்தர்லோகத்துக்கு போயிடலாம். சிவபெருமானே உனக்கு என்னடா வேணும்னு கேட்பேன். போஸ்ட் மரத்தை பார்த்தா உன் மாமியாவை பார்த்த மாதிரியே இருக்கும், புளிய மரத்தை பார்த்தா உன் மாமனாரை பார்த்த மாதிரியே இருக்கும். ஓகேவா? அது அப்போ நமக்கு வாழ்க்கையில என்னத்தை கொடுக்குறோம்? சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்சா என்ன? அடுத்த சொத்து ஆழ்காடு குத்துண்டு போற உலகம் இந்த உலகம். செத்தா உனக்கு எனக்கு ராமதாஸுக்கு எனக்கு ஜெலையா வைக்க போறாங்க. நீ 50 பொம்பளைல நீங்க எடுக்கணும், 1500 ஆம்பளைய நாங்க எடுக்கணும். நீங்க எடுத்து நக்கிற சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சுந்தரி போட்டி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா வந்திருக்கட்டான்னு லூசு முண்டனா நம்பணும். அப்புறம் பாப்பா நல்லா இருக்கியா? என்ன கேக்குறீங்கள? உன்னை பாப்பான்னு தானே கேட்டீங்க. நல்லா இருக்கேன்னா நான் கொரோனா ஆபீஸ்ல இருந்தா வந்திருக்கிறேன். கொரோனாவே உனக்கு வராது. நல்லா இருக்கிறதுனால தானே வந்து உங்களை பார்த்துருக்கேன். யாருக்கு வந்தாலும் கொரோனா வரும், உனக்கு வராது. கொரோனாவே என்னைய கண்டு கஜா புயலே என்னை கண்டு ஓடுனது. ஏன்னா நீ கொரோனாவோட கொடிய வரிசை நீ தாண்டி முண்ட. தெரியுது இல்லடா, ரொம்ப பேசாதீங்க. என்ன ரொம்ப பேசுறாங்க? அளவுக்கு அப்படிக்கார வந்து நான் நகைச்சுவைக்கு எதை வேணாலும் பேசுவேன். நீ அதை குற்றம் கண்டு முடிச்சுக்கிட்டு அவர் அதை பேசுறாரு இதை பேசுறாருன்னா என்ன உன்னை போட்டு இதுண்டாங்க? நான் கேட்கிறேன், பொம்பளைய பத்தி நீ எதுக்குடா புரணி பேசுறா? பொத்துக்காம யாரு பொம்பளை? நீ முதல் பொம்பளை மாதிரி நடந்துக்க. ஆம்பளை நீ ஆம்பளை கட்டி பேசாது போல கருவம் உருட்டி பேசி நாட்டாப்பட்டவங்க வெட்டி வெள்ள நீ அரட்டி பேசி அம்மா புரியுதா? நீ என்னத்தான் கத்தி பேசினாலும் காரியம் என்னட்ட நீ சாதிக்க முடியாது. நீ என்னதான் உருட்டி பேசாலும் உருட்டு ஏங்கிட்ட ஆகாது. வெத்து ஓட்டும் வெறு ஓட்டு எவ்வளவு ஈனோட வரப்ப அவள்கிட்ட வந்து ஓட்டுற. எனக்கு இன்னைக்கு கிடைச்ச இழுச்சாச்சிருக்கு நீ தாண்டி. கிடைச்ச இழுச்சவா புண்ணாக்க நீ தாண்டா. புதுக்கோட்டை பூலாந்தேவி என் சோழமுறை தொங்குராஜ் ரொம்ப ரப்பத்த வீடு விலகு மாதிரி நாடகம் படுத்த ஆம்பளை நீ இவ்வளவு பேச நிப்பாட்டி நிப்பாட்டு நீ பொண்ணு இந்த மாதிரி தாங்க மாட்டேன். பொண்ணு எல்லாம் 10 நிமிஷம் விட்டு பார்த்தாலே பொண்ணுக்கு இருக்க கூட உள்ள விட்டு ஓடிய போயிடுவாங்க. எல்லாமே அதேங்கப்பா வசனம் அப்படியே தகக்குறாரு. என்னை பாக்குறவங்க உத்து பாக்குறவங்க உள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ஆட்டுவாகலாம். மூதேவி பச்சை மிளகா சைஸ்ல வச்சிருக்கிற அதை நீ உள்ள போட்டுக்கிட்டு ஆட்டினா வெளியில போட்டுக்கிட்டு ஆட்டினா சொல்றான். பச்சை மிளகா வாயில வச்சு பாரு. பேசாத உருட்டி பேசாத இல்லன்னா என் தொண்டை கிளியல விட போடி. இந்த கூட்டத்திலேயே ஒட்டு மதுரை வச்சு ஊரே மாத்திர கிறுக்கு முண்ட. நான் கேட்கிறேன், உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு மதுரை? நான் எதையுமே எதிர்பார்க்காத ஓடி போகல. என்ன குடிக்கின்றா இருக்கும் போல. நீ குடிச்சத மயிர் பண்ணி சொல்றா ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் ரப்படுத்து பேசுறீங்க. ஆமா, உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ண 3ஆம் நாள் புருஷங்கார அதுல வச்சு வரட்டி. மகாலட்சுமி வம்சம் படைத்தவர்கள் பெண்மணிகள். நீ எப்பேற்பட்ட பொம்பளை எனக்கு தெரியாதாடி? நீ எப்படிப்பட்ட ஆம்பளை எனக்கு தெரியாதா? தத்திலே பிடிச்சவ தண்ணிக்கு போனாலா அந்த தண்ணி பாம்பு வாத்து போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிருச்சு. அம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலும் கம்மா கரையில உட்காந்துக்கிட்டு என் பணியாரத்தை காணலையே என் பணியாரத்தை காணலையே ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு செத்தாளா. உறப்புணர் கம்மாக்குள்ள கிடந்துச்சான் கோர காலாச்சல்வி கவுண்டுக்குள்ள வச்சா கிட்டத்தடி சார ரோட்ல நிக்குது டேம்பு, நடுவுல போகுது பாம்பு. என் ராமதாஸ் மாமாவை பிடிச்சுக்கிட்டு நீ ஆனகட்ட முண்டை இந்த பேச்சு பேசுற வார்த்தையெல்லாம் கிறுக்கு முண்டை. வயக்காட்டுல இருந்துச்சான் பருத்தி ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் ஒருத்தி காலை மூடி வெட்டி குளத்துல கிடக்குது கெண்டா. என்ன சொல்ல போற தெரியுமா? குளத்துல கிடக்குது கெண்டா. சும்மா என் சோளம் குருணியா அப்படியா? கத்துக்காப்பு கை தட்டுக்காப்பு நன்றிய திங்க இவன் என்னமோ திருக்கூர்ல ஒப்பிச்ச மாதிரி கை வச்சிருக்கேன். நாட்டாரத்தன் போட்டு உன் வீடு 4 வகுடு பெரிய என் வீடாவது ஓட்டையா இருக்கு, உனக்கு அது கூட
பூனை மாற்றதே நீதானடி. இழுத்து வச்சு அறுத்துருவே எடுவரத்துக்கு வதக்கி வெந்தயம் வச்சு தின்னுட்டு அது இவன் சூடு சொரண வெக்கமான ஏதாவது இருக்கா முதல்ல என்னைக்கு உன்னை நாடாவது சந்தத்தோட திட்டு முண்ட வெக்கமான சூடு சொன்ன அம்பிட்டு குளிதோடி புதைச்சிட்டேன். அவிச்சு தின்ன அயோக்கிய பயலடி யாரு? ஒப்பளைய பத்தி புரணி பேசாதான் எடுவட்ட எரும பத்தி நீ என்ன பண்ணி பேசுற? பாட்டா முதல்ல நிப்பாட்டா பாக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, பெண்கள் இல்லாம ஆண்களுக்கு எந்த சிறப்புமே கிடையாது. அப்படி பேசுற ஆம்பளை உலகத்தின் தன்மானத்தின் சிங்கம். தன்மானத்தின் தலை சிங்கமே பெண்கள் நாங்க தான். கொடுத்து போய் இன்னைக்கு நாசமாய் போய் உட்காந்து ஆம்பளை மட்டும் தான். எப்படி விட்டு கொடுத்து போனோம்? இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறிக்கிட்டா கூட நிற மாச பொம்பளை வயிற்ற தள்ளிக்கிட்டு ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இறக்கப்பட்டு இடம் விடுற ஆம்பளை மட்டும் மாறுதட்டு சொல்லுவான். அப்படியே விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போவதில்லை.